கூகுள் பே, போன்பே, பேடிஎம் செயலிகள் மற்றும் SBI வங்கியின் மொபைல் பேங்கிங் சேவை திடீரென முடங்கியதால் பயணிகள் பண பரிவர்த்தனை செய்ய முடியாமல் சிரமத்திற்கு ஆளாக்கினர். விரைவான மற்றும் எளிதான பணமில்லாத பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் விதமாக தேசிய பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவால் கடந்த 2016ஆம் ஆண்டு UPI என்ற ஒருங்கிணைந்த மின்னணு பரிமாற்ற சேவை அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த சேவையை பயன்படுத்தி பயனர்கள் ஒரு வங்கிக் கணக்கில் இருந்து மற்றொரு வங்கிக் கணக்கிற்கு எளிதாக பணம் அனுப்பி வருகின்றனர். டீக்கடை, பெட்டிக்கடை என பெரும்பாலான கடைகளில் சில்லறை தட்டுப்பாடுகளை தவிர்க்க டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 10 ரூபாய் கூட பெரிதும் கை கொடுக்கிறது. நாட்டின் சில்லறை பண பரிவர்த்தனைகளில் 60 விழுக்காட்டிற்கு மேல் UPI மூலம் செயல்பட்டு வரும் நிலையில் நேற்று மாலை பேடிஎம், கூகுள் பே, போன்பே செயலிகளில் UPI பரிவர்த்தனை சுமார் 1 மணி நேரம் முடங்கியது. இதனால் பணம் செலுத்தும் சேவையை பயன்படுத்தும் போது பரிவர்த்தனை தோல்வியுற்றதால் ஏமாற்றம் அடைந்தனர். ஒரு சில பயனர்கள் பாஸ்வேர்டு பதிவிட்ட பிறகும் லாகின் செய்ய முடியாததால் தவித்தனர். சமூக வலைதள பக்கங்களிலும் பல்வேறு பயனர்கள் இது குறித்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வந்தனர். இதேபோன்று நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான SBI வங்கியின் மொபைல் பேங்கிங் மற்றும் ஆன்லைன் பேங்கிங் சேவைகள் முடங்கியதால் பயனர்கள் பரிவர்த்தனை செய்ய முடியாமல் தவித்தனர். அதன் பின்னர் சிறிது நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டது. இது குறித்து விளக்கமளித்துள்ள தேசிய பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனம், தொழில்நுட்ப கோளாறால் UPI சேவை பகுதியளவு பாதிக்கப்பட்டதாகவும் அது சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்துள்ளது.